நேற்று சரம் மாதிரியான கேள்விங்க. 2 கட்சியும் சரம் மாதிரியான கேள்வி. கண்டிப்போடையும் ஒரு அக்கறையோடையும் நம்ம பிரேமலதா அம்மா வந்து கேள்வி எழுப்புனாங்க. ஆமாங்க, கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் 3ஆம் கட்ட பிரச்சாரத்தில் பொதுக்கூட்டத்தில் மக்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களுடைய சந்தேகத்தை கேள்வி மூலிமா எழுப்புனாங்க. அந்த கேள்வி அவங்க கேட்கும்போது, ஆளுங்கட்சிகிட்ட கேட்கும்போது சரி, தாவக தலைவர்கிட்ட கேட்கும்போதும் சரி, விஜயகாந்தை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாங்க, எப்பயுமே வந்து தேமுதிகவை பொறுத்தவரை உண்மை, நேர்மை, நியாயம். தப்பு யார் பண்ணாலும் தவறு தான். அது தம்பியாகவே இருந்தாலும் சரி, மகனாகவே இருந்தாலும் சரி. அப்படித்தாங்க நேற்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆமாங்க, கரூர் நடந்த சம்பவத்துக்கு 41 பேர் இறந்துருக்காங்க. இறந்து போயிட்டாங்க. தவறு நீ செஞ்ச நான் செஞ்சேன்னு சொல்லாமல் 2 பேர் மேலேயும் தவறு இருக்குன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. ஆமாங்க, விஜய்கிட்ட நீங்கள் கேப்டன் அண்ணன்றீங்க. அண்ணன் சொன்னால் மட்டும் போதாது, அவருடைய நடவடிக்கையும் சரி, பண்பாடும் சரி நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. தண்ணி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. ஏன் லேட்டாக வந்தீங்க? லேட்டாக வந்தனால கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணப்படவில்லை, ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. மின்சாரம் ஆஃப் பண்ணப்படவில்லை. பயப்படாதீங்க, நேரடியாக வாங்க. கைது பண்ணி என்ன பண்ணிடுவாங்க. உங்கள்கிட்ட உண்மையாக இருந்தால், நேர்மை இருந்தால் நீங்கள் வெளியே வாங்க. இதுக்கே நீங்கள் போய் ஒரு அறிக்கை விடாமல் போய் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இன்னமும் இப்போ தான் வந்திருக்கீங்க. எல்லாம் பார்க்கணும். விஜயகாந்தும் கேப்டனும் அப்படி தான் பார்த்து வந்தார். இதை விட 2 ஆளுமைகள் இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி வந்து எல்லா எம்எல்ஏ மேலேயும் சரி கேஸ் போட்டு விஜயகாந்த் எங்கே போனாலும், கேப்டன் எங்கே போனாலும் கரண்ட் ஆஃப் பண்ணுறது, பிரச்சாரத்துக்கு போக விடாமல் பண்ணுறது, போலீஸ் காவல்துறையை வந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணால தான் 20 வருஷம் நாங்கள் வெற்றி பெற்றோமோ தோல்வி அடைந்தோமோ 20 வருஷம் இருக்கோம்ல. அந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி எழுப்புனாங்க. ஆளுங்கட்சியும் புதுசாக வளர்கிறாங்கன்னா அவங்கள வளர விடுங்க. உங்கள் அரசியலை கொண்டு வந்து திட்டமிட்டு இதை பண்ணாதீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட இடத்த, விஜய் கேட்ட இடத்த கொடுக்க வேண்டியதானே. நீங்கள் ஏன் 10,000 பேர் வராங்கன்னு தெரியுதுல, ஏன் அந்த சந்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஆளுங்கட்சி மேலே எழுப்புனாங்க. எல்லாரும் மேலே எழுப்புனாங்க. கேட்கும்போது கேப்டனை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாங்க, நாங்கள் எங்கள் கேப்டனும் சரி, இப்போ எங்கள் கட்சி இருக்க நிலைமையும் சரி, நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கோன்னா எங்களுடைய நேர்மை நியாயம் தாங்க. இங்கே உலகத்தில் நேர்மை நியாயத்துக்கெல்லாம் மதிப்பில்லைல. எல்லாம் ஜிங்ஜாங் போடுறவங்க, பச்சுவந்தி மாதிரி தாவறது, நேரத்துக்கு போகிறது, இடத்துக்கு மாறுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது, தவறாக இருந்தாலும் அவங்க பின்னாடி போகிறது இருக்கனால தான் எல்லாம் இங்கே ஆண்டுட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் ஆளாத காரணம் இதான், நேர்மையாக பேசுனதுனால தான். கண்டிப்பாக வருவோங்க. தற்கூர் நாய்கள் தாங்க. பிரேமலதா அம்மா மாற்றி பேசுது. கேப்டன் இருக்க வரைக்கும் தான் ஓட்டு விழுந்துச்சு, இந்த அம்மாவுக்கு யார் ஓட்டு போட போகிறாங்க? அது உண்மை தாங்க. கேப்டனுக்காக ஓட்டு போட்டாங்க. அதுக்காக அந்த கேப்டன் இடத்த எங்கள் பிரேமலதா அம்மா நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. நாங்கள் பிரேமலதா அம்மாவும் நேர்மையாக இருக்குது, நியாயமாக இருக்கவங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆமாங்க, ஆளுங்கட்சி யாருங்க எதிர்த்து பேசுகிறா? பிரேமலதா அம்மா எல்லா பிரச்சாரத்துலேயும் ஆளுங்கட்சி எல்லாத்தையுமே எதிர்த்து தான் பேசுகிறாங்க. யாரையும் பாரபட்சம் பார்க்குறதே கிடையாது. எல்லாம் சொல்கிறாங்க, இந்த அம்மா படத்தை வாங்கிட்டு பெட்டி யார் பக்கம் வாங்குதோ அந்த பக்கம் தான் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் கூட்டணி போகும். எல்லாருமே பணம் வாங்கிட்டு தாங்க கூட்டணி போவாங்க. தற்கூரித்தனமாக பேசக்கூடாது. எல்லாருமே கூட்டணிக்கு காசு வாங்கி தான் போவாங்க. வந்து சும்மா போக மாட்டாங்க யாருமே. அது புரிய மாட்டுது சில தற்கூரிகளுக்கு. அந்த தற்கூரிகளுக்கு சொல்கிறேன், எல்லாருமே இப்போ திமுக வந்து இப்போ ரொம்ப தோல்வியில் இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, இப்போ தேமுதிக வந்து திமுக கூப்பிடுதுன்னா தேமுதிக காசு கொடுப்பாங்க. இவங்க கேட்காட்டி அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வலுவானவங்களை மட்டும்தான் கூட்டணி கூப்பிடுவாங்க. அந்த வலுவானவங்களை கூப்பிட்றதுக்கு பணம் கொடுத்தா தான் வர முடியும். இதில் என்ன இருக்குது? மக்கள் பணத்தை ஒன்றும் சுரண்டலைல, வரி பணத்தை ஒன்றும் சுரண்டலைல. அவங்க மக்கள்கிட்ட இருந்து கொண்டடிக்கிறேன் அந்த பணத்தை தான் கொடுத்து இவங்களை ஒரு இடத்த கொண்டு வரது தான் கொடுக்குறாங்க. தற்கூரித்தனமாக பேசக்கூடாதுங்க. நாங்கள் பிரேமலதா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று கேட்குறாங்க, கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராயம் செத்தாங்களா, அங்கே ஏன் நீங்கள் சீக்கிரமாக போகல? நேற்று விஜய் பரப்புரைக்கு மட்டும் ஏன் சீக்கிரமாக வந்தீங்கன்னு கேட்டாங்க. திமுகவுக்கு கேள்வி.